என்ன புடிங்கிட்டாரு இங்க ஓட்டு கேக்குறீங்க? என்ன புடிங்கிருக்காரு? என்னத்த புடுங்க சொல்றீங்க? மலையை புடுங்காங்க. நாங்க சூரியன் ஓட்டு கேக்குறோம். எங்க ஊர்ல கேட்காதீங்க. எங்க ஊர்ல கேட்காதீங்க. எங்க ஊர்ல கேட்க கூடாது. எங்க ஊர்ல மலை மட்டும் தான் சொல்லி ஏத்துறீங்க. எங்க ஊருக்கு திமுக வேணாம். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. சும்மா என்ன தெரியும்? ஜனங்க சொல்றேன்பா. நான் யாரா? ஜனங்க எல்லாம் வாங்கிச்சு. நான் யாரு சொல்றது கேளுங்க. ஜனங்க நீ யாரு? நான் யாரு? ஜனங்க கிட்ட நாங்க ஓட்டு கேக்குறோம். நான் யாரு? நீ யாருன்னு எனக்கு தெரியல. நீ யாருன்னு தெரியல எனக்கு. அப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. பாருங்க, நாங்க 100 நாள் வேலைக்கு போன எங்களை வலுக்கட்டாயமா கூட்டத்துக்கு கூட்டு வந்து சொல்லிட்டு திமுக கூட்டம் போடுறாங்க. நாங்கெல்லாம் எதிர்கட்சிக்காரவங்க தான். நீங்க நம்புறீங்களா நம்பல? இதுல 100 ஓட்டு கூட இருக்காது ஒரு கட்சி. திமுக ஓட்டு. திமுக ஒரு தீய சக்தி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட எம்எல்ஏ சீட் தருவதாக கூறி விருப்பமனு கட்டணமாக 60 பேரிடம் தலா 50,000 ரூபாய் வீதம் 30 லட்சம் ரூபாய் வசூலித்த கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் அந்த பணத்தை திருப்பித் தர முடியாது என்று தெரிவித்துள்ளது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேன். அடுத்து ஆரணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்த்தனன். சின்னமா தேர்தல் பிரச்சாரத்துல சில நேரம் டங் ஸ்லிப் ஆகிறது இயல்புதான். உளுந்தூர்பேட்டையில திமுக சார்பில் போட்டி போடுற வேட்பாளர் வசந்தவேலு ஒரு பக்கம் கண்ணீர் மல்க ஓட்டு கேட்க, அங்கிருந்த திமுக நிர்வாகி வைத்தியநாதன் திடீர்னு மைக்க புடுங்கி 50,000 வாக்கு வித்தியாசத்துல இவரை தோற்கடிக்கணும்னு தப்பா கோஷம் போட்டாரு. தேங்காய் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி கோயில்ல சூர தேங்காய உடைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டாங்க பிரேமலதாவும் சிவி கணேசனும். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. அடங்கமறு அத்துமீறு கேசவாங்குன்னு சிறுத்தை குட்டிகளுக்கு மேடையில பாடம் எடுக்கிற திருமாவளவன் அவர்கள் அதையே ஃபாலோ பண்ணி சிறுத்தை குட்டிகள் கார் மேல ஏறின உடனேயே திருப்பி அடிச்சிருக்கிறாரு. அவரே தேர்தல்ல போட்டியிடலன்னு பல டென்ஷன்ல இருக்கும் போது இதே மாதிரி அவருக்கு இன்னும் பல டென்ஷனை கொடுத்தா மனுஷன் கோவம் ஆகத்தானே செய்வாரு. ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. அன்பாலையும் ஆர்வத்தோடு வாகனத்தின் மீது ஏறி என் தலைவருக்கு ஒரு முத்தம் கொடுக்க நான் சென்றேன். தலைவர் பேசிக்கொண்டிருந்த போது அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணி என்பதற்காக தலைவர் கை வாங்கினார். ஆனால் நான் விலகிவிட்டேன். தலைவர் கை கூட என் மீது படவில்லை. எவ்வளவு அடிச்சாலும் சொரணை இல்லையாடா? யாராவே சொரணை பத்தி பேசுறதே? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? யாராவே டேய். கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளால் தான் பிரச்சனை. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. தேர்தல் முடிஞ்சப்புறம்
அமித்ஷா அவர்கள் மனசு வச்சா எடப்பாடி பழனிசாமியை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா வேணா அனுப்பலாம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. திருமதி கனிமொழி அவர்களே, உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது, ஞாபகம் வைத்துட்டு பேசுங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் முடியல, இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அவர்களை நம்பி பேசி மீண்டும் திகார் ஜெயிலுக்கு போகாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. இங்க பாருங்க, இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில இந்த கூட்டம் எதுக்காக வந்தது பாத்தீங்கன்னா, தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, 200 ரூபா காசுக்காக சேர்ந்த கூட்டம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இந்த 5வது வாரம் அழிஞ்சு போண்டா. பேசிக்கிட்டு வாயில அறிவீங்களா? அளவாடா இருக்கே. வேணாம். இந்த தேங்காய் உடைய மாதிரி திமுக உடஞ்சு வெளியே இருக்கு. துண்டு பிரசாரம் விநியோகித்த திமுகவினரிடம் 2 வருடங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் ஏன் வேலை வழங்கவில்லை என கேட்டு பெண்கள் வாக்குவாதம் செய்தனர். மரியாதையோட பேரு ஆமா. வாக்குவாதம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் பிரச்சார வாகனத்தில் அங்கு வந்த திமுக வேட்பாளர் சுந்தர் ஓட்டு கூட கேட்காமல் விட்டால் போதும் என்று அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். எலெக்ஷன் அப்ப பார்த்த எம்எல்ஏ இப்பதான் வர்றாரு. ஐயா வாங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. மழை பெய்யுதுயா, மழை பெய்யுது. சுபையா எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் அப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். என்னடா சொல்ற? திமுகவோட 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்த நான் சொல்றது? சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமயநீதி, நம்ம உதயநிதி.